ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு சுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே எண்ணெயில் தாளிப்புக்கு கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குதோ அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி அதையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா மசாலா பெரட்டி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. ஸோ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீன் குழம்பு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனே ஆட் பண்ணணும். ஏன்னா மீன் ஆட் பண்ணி 5 மினிட்ஸில் மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும், எல்லாம் மீன் ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸோ மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி. சாப்பாடுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆம்லேட் இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்ருந்தேன்.